ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஐடியா மக்களே. நான் தான் உங்கள் அன்பு நண்பன் விஜய் சார்லஸ். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. ஜஸ்ட் நவ் நம்மளோட ஏகே அஜித் குமார் சார் நடித்த குட் பேட் அக்லி இப்போ தாங்க பார்த்துட்டு வந்தேன். படத்தை பார்த்தப்பறம் ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ், பயங்கரமான ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேங்க. நான் இல்லைங்க, அஜித் சார் ஃபேன்ஸும் சரி, நானும் அஜித் சார் ஃபேன் தான். என்ன மாதிரி நிறைய பேர் அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்போ மாதம் ஒரு தலைவர் வந்து இப்படி ஒரு படத்தை கொடுப்பார், ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட அஜித் குமார் அவர்கள் வேற லெவலில் தரமாக ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட படத்தை கேப்டன் ஆதிக் ரவிச்சந்தர் தாங்க. இவரு பிரமாண்டமா பயங்கரமா மாஸ் கொடுத்தா அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் படம் எடுத்தது இல்லைங்க. அவர் எடுத்தது ஒரு 3 படம் தான் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த 3 படத்தை பார்த்தீங்கன்னா திரிஷா இல்லை நயன்தாரா தான் ஃபர்ஸ்ட் அவரோட பிளாட்ஃபார்ம் அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார் வச்சு அன்பானவன், அடங்காதவன், அசராதவன். அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்து கிட்டத்தட்ட அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், அதுக்கப்புறம் திரிஷா இல்லை நயன்தாரா, ஜி பிரகாஷ் இவங்க 2 பேரும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கேப் விட்டுட்டு தான் ஒரு படம் கொடுத்தாரு. அது வந்து வேறு யாரும் இல்லைங்க, நம்ம விஷால் சார் நடித்த மார்க் ஆண்டனி படம் எடுத்தாங்க. ஸோ அந்த படம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில் ஆதிக் ரவிச்சந்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் வந்திருக்க இந்த படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ ஆதிக் ரவிச்சந்தர் பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, அவரோட படம் வந்து ஒரு மாஸ் கொடுக்கணும்னு எப்பவுமே ரொம்ப விரும்பாரு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் குறிப்பாக சொல்லணும்னா அவர் ரொம்ப ஒரு தீவிரமான அஜித் குமார் சாரோட ஃபேன். அவர் பல தடவை நிறைய இடத்துல பேட்டி கொடுத்துருக்க ஒரே விஷயம்னா, அவருக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னு கேட்டால், இப்போ நிறைய பேர் நம்ம எட்டப்பணம், குட்டப்பணம், சொப்பையோத்த யார் ஒன்று கேட்டாலும் எல்லாரும் ஒவ்வொரு ஆக்டர் சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் இவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு ஆக்டர் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்து அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் சார் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னு மட்டுமே தான் சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அந்த வகையில் ஒரு ஃபேனாக வந்துட்டு இந்த படத்தை எப்படி தரமாக செதுக்கணுமோ அந்த அளவு செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஓகே, குட் பேட் அக்லி ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி குட் பேட் அக்லியில் ஒர்க் பண்ணியிருக்க நட்சத்திரங்களை யாரும் பார்க்கலாம். குட் பேட் அக்லியில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திரிஷா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நம்மளோட இந்தியா ஆக்டர் ஜாகிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளோட நிறையா யோகி பாபு சார், அதுக்கப்புறம் பிரசன்னா, அப்புறம் கிங்ஸ்லி, இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் அப்படியே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸா முக்கியமான வில்லன் கேரக்டர், ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் இந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன சின்ன நட்சத்திர பட்டங்கள் எல்லாமே, பெரிய நட்சத்திர பட்டங்களும் எல்லாமே இருக்குது. படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 270 crores கிட்ட பட்ஜெட்னு சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ஒரு வேற லெவலில் ஒரு தரமான ஒரு ப்ராஃபிட்டான படம் இருக்கும். அதில் எந்த வகையிலையும் ஒரு டவுட்டே இல்லைன்ட்டு வந்து நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க டெக்னீஷியன்ஸ் மெயினாக சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜிவி பிரகாஷ் தான். அவரோட பின்னணி இசை ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவர் ஜிவி பிரகாஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அஜித் சாருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ ஜிவி பிரகாஷ் சார் வந்து ஏற்கனவே நிறைய ரிவ்யூலலாம் சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு குட் பேட் அக்லியோட மியூசிக் பேக்ஸ் ஒரு எல்லா மக்கள் வந்து எப்படி எதிர்பார்த்துருக்காங்கன்றது அந்த அளவுக்கு நான் மாசாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் அந்த மாஸ்க்கு எந்த ஒரு பஞ்சமே இல்லாமல் சூப்பராகவே கொடுத்துருக்காரு. அதில் எந்த ஒரு பஞ்சமே இல்லை. ஸோ ஜிவி பிரகாஷ் சார் வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட எடிட்டர் வந்து யாருன்னு சொல்லணும், குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட விஜய் அவர் தான் எடிட்டராக இருக்காங்க. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு கூஸ் பம்ப், அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, அதில் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. இது முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி வந்துட்டு ஒரு தர சம்பவமான படம் தாங்க. கிட்டத்தட்ட நம்ம அஜித் குமார் சாருக்கு நிறைய படம் வந்து மாஸ் ஆக்ஷனாக பார்த்துருப்போம். நம்ம அதில் ரொம்ப விரும்பி பார்த்த படம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பில்லா வந்து ரொம்பவே விரும்பி ரசித்து பார்த்தேன். பிகாஸ் அஜித் குமாரோட சாரோட அந்த ஆக்டிங், அவரோட ஸ்டைலு, அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவர் அந்த ஸ்பெக்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அந்த பிளேசர் மாட்டுறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவரோட ஒரு ஸ்டைலிஷே வந்து ஒரு மாஸ் லெவலில் இருக்கும், ஒரு ஹாலிவுட் ஆக்டர் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப வருமானம் எதிர்பார்த்தோம். ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கு இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அஜித் குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்த காலத்தில், இன்னைக்கு ஒரு சமீபத்தில் ஒரு 2-3-4 months பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ரொம்ப போலன்ற மாதிரி ரொம்ப ஃபேன்ஸ் ரொம்ப ஏக்கமாக இருந்தாங்க. அந்த வகையில் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் எந்த படத்தில் வந்து குட் பேட் அக்லி வந்துட்டு வேற லெவலில் சூப்பராகவே செதுக்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஓகே, குட் பேட் அக்லியில் முதல்ல மூவியோட ஸ்டோரி ஒரு சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடலாங்க. சிம்பிள்ங்க. அஜித் குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டான், அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கேங்ஸ்டர் தான், பயங்கரமான ஒரு டெரர் கேங்ஸ்டர். ஸோ அஜித் குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா மேம்க்கும் அஜித் குமார் சாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்துட்டு
டச் பண்ணவாங்க அஜித் சார் வராங்க. ஸோ அந்த டைமில் வந்து த்ரிஷா அவர்கள் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க, நீ வந்துட்டு நம்மளோட குழந்தையோட ஃபேமிலியோட நல்ல ஒரு லைஃப் இருக்கணும்னா இந்த கேங்ஸ்டர் லைஃபை விட்டு நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து அஜித்குமார் சார் வந்து என்ன பண்ணுறாங்க, உடனே குழந்தைகிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு அப்படியே பேக் வாங்கிட்டு அவர் செஞ்ச தப்பெல்லாம் ஒப்புக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு போலீஸை சரணடைஞ்சுறாங்க. ஸோ அதுக்காக பனிஷ்மெண்ட்டும் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட பல இடங்கள் அவர் ஜெயிலே இருக்கிறாரு. இதனால அவர் பிறந்த குழந்தை அப்போ அதோட அவர் பையனை பார்க்கவே இல்லை. ஸோ அப்படிதான் வந்து படத்தோட கதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த டைமில் தான் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் பையன் வந்து ஃபோன் பண்ணி எப்பவுமே வீடியோ காலில் பேசுகிற சூழ்நிலையிலே இருந்துட்டு இருக்கு. ஸோ பையனோட பர்த்டேக்காகச்சும் கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாரு. ஸோ அஜித்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ப்ராமிஸை மீறாமல் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் தான் எப்படின்னா ஒரு கேங்ஸ்டருக்குன்னா ஒரு ரிவெஞ்ச் இருக்கும்ல, யாருன்னா ஒரு பல எதிரிகள் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யாரோ ஒரு எதிரி, அந்த எதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பையனை வந்துட்டு தூக்கிறார். ஸோ அஜித்குமார் சார் வந்து ரிலீஸ் ஆகி வர அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் பையனை பார்க்க முடியல. இப்படி தான் படத்தோட கதை இது முழுக்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு. கடைசியில் அந்த பையனுக்கு வந்து ட்ராப் வச்சு அந்த பையன் மேலே ஒரு சின்ன கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி அஜித்குமார் சார் வெளியே வருவாங்க, பையன் உள்ளே போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பையனை வந்து எப்படி போலீஸ் கஸ்டடியிலேருந்து வெளியே கொண்டு வராரு, பையனை யார் ட்ராக் பண்ணாங்க, பையனை யார் இதுலலாம் சிக்க வச்சாங்க, ஒரு ட்ரக் கேஸ்ல சிக்க வச்சது, அப்புறம் ஒரு கொலை கேஸ்ல சிக்க வச்சது, இப்படிலாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் அஜித் சாரோட அது அப்படியே ஒரு ஸ்டோரி அப்படியே டிராவல் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு நடுவில் வருது தாங்க அந்த மாஸ் எல்லாம். ஐயோ வேற லெவல்ல தரமான மாஸ் காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி அஜித்குமார் சாருக்கு நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்து ப்ராஃபிட் வந்து வேற லெவலில் வந்துருக்குன்னே சொல்லலாம். அது ஸ்டைலிஷாகவும் சொல்லலாம், ப்ராஃபிட்டாகவும் நல்லாவும் சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவரோட பயோகிராஃபில இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு மைல்கல்லா இருக்கும். ஸோ அஜித்குமார் சார் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, தீபாவளி வரதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சர்ற வெடியை போட்டுட்டாருன்னே சொல்லலாம் நம்ம ஆதிக் ரவிச்சந்தர். பிகாஸ் ஆதிக் ரவிச்சந்தர் வந்து இந்த படத்தை வந்துட்டு இந்த ஸ்டோரியை வந்துட்டு எந்த அளவுக்குலாம் எப்படிலாம் அஜித்குமார் சார் வந்து காமிக்கணுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அஜித்குமார் சார் ஃபேமிலி படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட ரொம்ப தரமாக போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் அஜித்குமார் சாரோட அந்த சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட மியூசிக்கில் அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் போடும்போது தேட்டரில் உட்கார முடியலங்க, அப்படியே ஒரு வைப்ரேஷன், எல்லாருமே யாருமே சீட்டு நுனியில் உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு படத்தோட வெற்றி என்னன்னு சொல்லணும்னா, படம் முடிச்சுட்டு அப்புறம் நான் எப்பவுமே சொல்றேன், படம் முடிச்சோன்னா எப்படா தேட்டர் கதவு தரப்பா வெளியே ஓடுவான்றது இல்லாம படம் முடிஞ்ச அப்புறம் கூட இப்படி என்னடா இப்படி ஒரு படம் கொடுத்துறான், அந்த மாதிரி ஆதிக் ரவிச்சந்தர் வந்து இந்த குட் பேட் அக்லி வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. பிகாஸ் படம் முடிஞ்ச அப்புறமே யாருமே தேட்டர் விட்டு வெளியே போனாங்க. எல்லாருமே படம் என்டையர் பேர் முடிச்சு எல்லாமே க்ளோஸ் பண்ற வரைக்கும், ஸ்கிரீன் டவுன் ஆகிற வரைக்கும் ஃபுல்லா வெயிட் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு குட் பேட் அக்லி வந்து ஒரு தரமான படம். உங்க ஃபேமிலியோட நீங்க போயிட்டு தரமா என்ஜாய் பண்ணலாம். மெயினா சொல்லணும், அஜித்குமார் ஃபேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு தமிழ் புத்தாண்டு தீபாவளிக்கு ஒரு சர்ற வெடியான ஒரு ட்ரீட் கிடைச்சிச்சு. பிகாஸ் அஜித்குமார் சார் வந்து மாஸ் லெவலில் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈக்குவலண்ட் எல்லாருமே, த்ரிஷா அவர்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அர்ஜுன் தாஸ் அவர் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். நான் சொன்ன வந்து அது சின்ன சஸ்பென்ஸ், அதை உடைக்க வேண்டாம் நான் விரும்புகிறேன். ஸோ அர்ஜுன் தாஸ் அவரோட ஆக்டிங் அவரோட சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க, அவருக்கும் பிரச்சனை இல்லை. பிரசன்னா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அப்புறம் யோகி பாபு ஒரு சின்ன சீன்ஸ்லாம் வருவாங்க, அதுவும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளஸ் கிங்ஸ்லி அவரோட ஆக்டிங், அவரும் அந்த காமெடியாக அவர் ஓரியன்ட் பண்ணுறதுலாம் ஒரு சில எல்லாம் நல்லா இருக்கு. ஆஸ் யூஷுவல் தாங்க அஜித்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் காமெடி நட்சத்திரம் இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ்லாம் அவரே அந்த பண்ணுற காமெடி சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஈர்ப்பாக இருந்தது. ஸோ குட் பேட் அக்லி என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தரமான ஒரு சம்பவமான படம் இருக்கும். ஃபைனலா இந்த படத்தை நான் ஒன்று ஷார்ட்டா ஒன்று சொல்லணும்னு விரும்பினேன்னா, படத்துல சம்பவம் இருக்குன்னு பார்த்தேன், படம் முழு சம்பவமே தான் படமாவே இருக்குது. இதுதாங்க நான் சிம்பிளா சொல்ல முடியும். நல்ல ஒரு தரமான படம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குட் பேட் அக்லிக்கு டெஃபினட்டா 10க்கு 9 பாயிண்ட் சம்திங் டெஃபினட்டா கொடுக்கலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து படம் மாஸ் ஹிட்டா இருக்குன்னு சொல்லிடலாம். படத்தை பார்ப்பீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. உங்க ஃபேமிலியோட ஒரு தரமான படம் தான். மீண்டும் இதே போல் நல்ல ஒரு சுவாரஸ்யமான படத்தை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்லஸ். பாய்.